நல்ல இளம் ஆட்டுக்கறியை போட்டு சீரக சம்பா அரிசியில் கமக்கிற பிரியாணி செஞ்சு வாழை இலையை வச்சு தம் போட்டு அந்த இலவசத்தோட பிரியாணி கிளறி விட்டோம்னா அடடடடா பார்த்தாலே நாக்கூறுதே. இந்த வீடியோல மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு கேக் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மட்டன் பிரியாணி முக்கியம். அரிசி எடுக்க இந்த அளவு கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு 2 கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 800 கிராம் இருக்கும். இது நல்லா அலசி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். நல்லா கழுவின 1 கிலோ மட்டன் நான் இதில் போட்டுக்க போகிறேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. 150 ml ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 6, ஜாதிபத்திரி 1, பிரியாணியில் ஒரு 4, ஏலக்காய் 5, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கல்பாசி கொஞ்சம், அன்னாசிப்பூ 1, இது எல்லாத்தையும் சூடான எண்ணெயில் போட்டுக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே 1 கப் ஆனியன் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் ஒட்டும், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப் டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கும். புதினா 1 கப் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 3/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் வீட்டில் செஞ்சது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா மட்டனை கிளறி விடுங்க மசாலாவோடு சேர்த்து. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 2 கப் சீரக சம்பா போட்டிருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ 4.5 கப் தண்ணி விட்டுக்கிறோம். 2 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சு அந்த அரிசியை சேர்த்துக்க போகிறோம். நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு. நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடி வரைக்கும். ஓரளவுக்கு கரெக்டாக இப்போவே 75% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடணும். ஸோ நல்லா செட் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையை எடுத்து வச்சு மேலே வச்சு நல்லா மூடிக்கோங்க. காற்று போகாத மாதிரி மூடிட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதே ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுட்டு
பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்க போகிறோம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். வாவ், வாழை இலை ஸ்மெல் அவ்வளோ மணக்குது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி வந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ உதிரியாக அழகாக விழுது பாருங்கள். மட்டன் நல்லா வெந்திருக்கு. சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலே பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் மனம் வருங்க. அது இந்த மட்டன் தம் பிரியாணிக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மெத்தடில் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு அசத்தலான மட்டன் தம் பிரியாணி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.